ஃப்ரெண்ட்ஸ், வேர்க்கடலை சட்னி. இந்த சட்னி வந்து நம்ம எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ஆனால் ரைஸுக்கு சூப்பராக இருக்கும். களி சாப்பிட்றதுக்கு அந்த களிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் தோசை, இட்லி. இது வந்து கார சட்னி மாதிரி கிடையாது. இது வந்து பச்சடி, தொகையல், இவ்வளோ பேர் வைக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட அந்த வேர்க்கடலை, காஞ்ச மிளகா இதெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துட்டு, வெங்காயம், புளி, தக்காளி, இந்த இவ்வளோதான் சிம்பிள். நம்ம குறைன்னு அரைச்சிக்கணும். ஆனால் நான் கொஞ்சம் மையாக அரைச்சிட்டேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தாளிப்பு வந்து நம்ம அந்த கடுகு மட்டும் பொரியணும், அவ்வளோதான். கடுகு, சீரகம், தாளிப்புக்கு போடுற அந்த காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, அவ்வளோதான். அந்த வெங்காயம், அந்த பூண்டு போட்ட செகண்டே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா அந்த வெங்காயம், பூண்டு வந்து பச்சையாகவே இருக்கணும். அப்போது இந்த சட்னி எடுத்து கொட்டிட்டோன்னா, இப்போ தான் போடுறேன் ஃப்ரெண்ட். அந்த பூண்டு, வெங்காயம் வந்து போட்ட செகண்டு, கருவேப்பிலெல்லாம் போட்ட செகண்டு நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சட்னி எடுத்து அதில் கொட்டிடணும். ஏன்னா அந்த வெங்காயம், அந்த பூண்டு வந்து பச்சையாக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடும்போது அந்த பல்லில் தெம்படும் போது முறுக்கன்னு நல்லா ஒரு மாதிரி சவுண்டும் வரும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேர்க்கடலை வந்து நம்ம ஹார்ட்டுக்கு, கொலஸ்ட்ராலுக்கு எல்லாத்துக்குமே நல்லது.